ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 6 நாள் முடிவில் விடாமுயற்சி எவ்வளோ சாதனைகள் பண்ணியிருக்கு, எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய வீடியோக்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பெர்ஃபெக்டாக விடாமுயற்சியோட கலெக்ஷன் வந்து ப்ராப்பராக நம்ம டே பை டே வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ரிவ்யூவோடு சேர்ந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ரிவ்யூவும் சேர்ந்து படத்தோட கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பேசியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவிலும் பார்த்திங்க அப்படின்னா 6வது நாள் முடிவில் இந்த படம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு, இன்றைக்கி 7வது நாள், இன்றைக்கி ரிசல்ட்ஸ் நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துக்கு அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விடாமுயற்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பெரிய படம். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாஸ் ஹீரோனால் ஒரு கதைக்கு முக்கியத்துவமான ஒரு கேரக்டரில் சிம்பிளாக நடிக்க முடியுமா அப்படிங்கிறத அஜித் சார் அவர் பார்த்திங்க அப்படின்னா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி குடும்பங்கள் கொண்டாடுகிற ஒரு படமாக மாறி இருக்குது. ரசிகர்கள் இந்த படத்தை கொண்டாடி முடிச்சிட்டாங்க. இனி பார்த்திங்க அப்படின்னா குடும்பங்கள் இந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா உலகமெங்கும் கிட்டத்தட்ட 3900 தேட்டர்களில் திரையிடப்பட்டு இன்னமும் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்குது. எந்த ஸ்க்ரீன்லேயும் ஒரு ஸ்க்ரீனில் கூட படத்தை மாற்றலை, இந்த படம் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அதுபோக பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஷோக்களையும் எல்லா ஸ்க்ரீன்களையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த படம் தோல்வி படம்னு சொல்லிட்டு நிறைய பேர் நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணுறாங்க. அது எப்படி எந்தளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்துக்குரிய எதிர்பார்ப்பை விட எதிர்ப்புகள் அதிகமாக இருக்க தான் இன்றைக்கி இந்த படம் ஒரு ஹிமாலய வெற்றியை பெற்றிருக்கு. இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட 498 கோடி வசூல் செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய லாஸ்ட் வீடியோவில் நம்ம போட்டிருந்தோம். இன்றைக்கி 7வது நாள் முடிவில் இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்க ஒரு தகவலின்படி இந்த படம் கிட்டத்தட்ட 500 கோடியை தாண்டி வசூல் செய்து வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னும் பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு ஓடுகிற வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த படம் கண்டிப்பாக கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 800லேருந்து 1000 கோடி ரூபா வசூலை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த படம் அவ்வளோ தூரம் பெரிய வசூலை உண்டாக்கும், வெற்றிகரமாக அதை போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சரி, ஓகே, ஒரு சில முக்கியமான விஷயங்களையும் நம்ம இந்த இது மூலம் ஷேர் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எந்த படமும் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஓடினாவே அந்த படம் பிளாக் பஸ்டர் படம் தான். கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி ரூபாய்க்கு மேலே அதை கலெக்ஷன் பண்ணிட்டாவே அது பிளாக் பஸ்டர் படம் தான். இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 500 கோடியை தாண்டி இன்றைக்கி இருக்கிற இப்போ நிலவரப்படி பார்த்திங்க அப்படின்னா 532 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செய்திருக்கு. அது போக பார்த்திங்க அப்படின்னா இன்னமும் நிறைய விஷயங்கள் இருக்குது. சேட்டலைட் கொடுக்குறது, அதே மாதிரி டிவி பெர்மிஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுங்கிறப்போ இது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா 1000 கோடியை தாண்டி இதனுடைய வசூல் இருக்கும், இதனுடைய லாபம் இருக்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சரி, ஓகே, இதுக்கு முந்தின படங்கள் ஏகப்பட்ட படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். எல்லா படங்களும் பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 300 கோடி, 400 கோடி, 500 கோடின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடியூசர், அதாவது ப்ரொடியூசர் தரப்புலேருந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த படம் இவ்வளோ ஓடி இருக்குது அப்படி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படம் எதிர்பார்ப்பை கிளப்பணும் அப்படிங்கிறதுக்காண்டி, ப்ரொடியூசர்கள்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி சொல்லப்படுற ஒரு விஷயம். ஆனால் ஒரு வாரம் ஆகியும் இன்றைக்கும் லைக்கா ப்ரொடக்ஷன் சார்பாக பார்த்திங்கன்னா இந்த படத்தை பில்டப் பண்ணி மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கணும் அவசியம் கிடையாது அவங்களுக்கு. இன்னமும் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான், இன்னொன்று 10 டேஸுக்கு அப்புறம் தான் இந்த படத்தோட ஒரு உண்மையான கலெக்ஷனை அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிடைச்சிருக்க ஒரு சில தகவலின் அடிப்படையில், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூத்த பத்திரிகையாளர்கள், திரை விமர்சனர்கள், இவங்கள்ட்ட கிடைச்ச ஒரு சில விஷயங்களை வச்சு தான் நம்ம இது பண்ணுறோம். இன்னொன்று, இந்த படம் கிட்டத்தட்ட உலகமெங்கும் 3900 திரையரங்குகளில் எல்லா திரையரங்குகளிலும் எல்லா காட்சிகளிலும் எல்லா ஸ்க்ரீனிலும் ஓடிட்டு தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த படம் எப்படி ஒரு தோல்வி படமாக மாறும் சொல்லுங்கள்?
இந்த படம் இன்றைக்கி பல பேருடைய விமர்சனத்திற்குள்ளாக இருக்குது. ஏகப்பட்ட பேர் இந்த படத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா வேண்மனையே இந்த படத்தை வந்து நெகட்டிவாக வந்து ரிவ்யூ பண்ணி போட்டுட்ருக்குறாங்க. அந்த குறிப்பாக சொல்லணும்னா அந்த 3 பேர் வலைப்பேச்சில் இருக்கிற அந்த பிஸ்மியாக இருக்கட்டும், அந்தனாலாக இருக்கட்டும், இவங்க 2 பேரும் பார்த்திங்க அப்படின்னா விடாமுயற்சியை கண்டிப்பாக ஒரு தோல்வி படமாக காட்டணும், தோல்வி படம் ஆக்கணுங்கிறதுக்காண்டி அவங்க வந்து நிறையா ட்ரை பண்ணுறாங்க. முடியல, நிறையா விஷயங்கள் நடக்குது. இதுலேருந்து நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உண்மையான ஒரு கதைக்கு முக்கியத்துவமுள்ள ஒரு படம் எவ்வளோ நெகட்டிவிட்டி வந்தாலும் சரி, எவ்வளோ இது வந்தாலும் சரி, அந்த படம் கண்டிப்பாக ஓடி தான் ஆகும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம். இந்த 2 வருஷமாக அதிகமாக வெற்றி பெற்ற படங்கள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கதையை களமாக கொண்ட படங்கள் தான் வெற்றி படமாக மாறியது. மித்தபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு எந்த படமும் இல்லை. நம்ம எக்ஸாம்பிளாக நிறையா படத்தை சொல்லலாம். லப்பர் வந்து ஒரு படம், ஒரு சின்ன பட்ஜெட்டில் உருவாக்கின படம். அந்த படம் இன்றைக்கும் பட்டி தொட்டியெல்லாம் ஓடிட்டு தான் இருக்குது. இன்றைக்கும் அதனுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாஸ் ஹீரோகளுக்கெல்லாம் வந்த படம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அது வந்து ஒரு 30% அவங்க அந்த படத்துக்கு செலவு பண்ணால் ஒரு 30% கூட அவங்களால எடுக்க முடியல. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா பொய்யா கலெக்ஷனான அந்த மார்க்கெட்டை வந்து டெவலப் பண்ணணும், மார்க்கெட்டை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு சில மாஸ் ஹீரோக்கள் வந்து தன்னுடைய மேனேஜரையே ப்ரொடியூசராக இன்ட்ரடியூஸ் பண்ணி அவரையே தனக்கு அதிக சம்பளம் கொடுக்க வச்சு படத்தை வந்து ஹிட்டான படமாக காட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ரைடெலாம் போய்கிட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு நிறையா விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ஒரு நடிகரை பிரம்மாண்ட நடிகராக காட்டணும் அப்படிங்கிறதுக்கு. இது போக பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வைரமுத்தாக இருக்கட்டும், வாலி அவர்களுடைய பாட்டாக இருக்கட்டும், கண்ணதாசன் அவர்களுடைய பாட்டாக இருக்கட்டும், அவ்வளோ தூரம் ட்ரெண்டானதே கிடையாது. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய இதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா அந்த ஒரு இலக்கிய ஒரு அறிவு இல்லாத ஒரு சாதாரண ஒரு நடிகர் எழுதின பாட்டு வந்து உலகமெல்லாம் ட்ரெண்ட் ஆகுது. அந்த பாட்டு எப்படி ட்ரெண்ட் ஆகுது அப்படிங்க பார்த்திங்க அப்படின்னா அந்த பாட்டு புரியாத பாட்டு இன்னும் ஒரு சில அரபிய வேர்ட்ஸ்லாம் சேர்த்து அந்த பாட்டை வந்து ஹிட் பண்ணுறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்க ஒரு சில அவருடைய செய்திகள் நம்ம ஒரு சில விஷயங்கள் காது வழியாக கேட்டது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பாட்டை ஹிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபேஸ்புக்கிலேருந்து, யூடியூப்லேருந்து, இன்ஸ்டாலேருந்து அவ்வளோ பேருக்கும் காசை கொடுத்து அந்த பாட்டை பூஸ்டப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது. அப்போ ஒரு படம் வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகணும், வைக்கணும், வைரல் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு பின்னாடி இருந்து நீங்கள் படத்துக்கு செலவு பண்ணுற காசை இந்த மாதிரி ஒரு பாட்டுக்கோ இல்லை ஒரு விஷயத்துக்கோ செலவு பண்ணி அந்த படத்தை ஹைலைட் பண்ணி விட்டு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வைபை உருவாக்கி விட்டுட்டு எதிர்பார்ப்பை கிளப்பி விட்டுட்டு கடைசியில் அந்த படத்தை போய் நீங்கள் நேரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செலவும் கிடையாது. ஆனால் அந்த படத்துக்கு அதிகபட்சமான செலவாகிடுச்சுன்னு சொல்லிட்டு கணக்கு காட்டிக்கிட்டு அந்த படமாக அதிகமாக லாபம் பெற்றுச்சுன்னு சொல்லிட்டு கணக்கு காட்டிக்கிட்டு இல்லாத உட்டாலங்கடி வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இன்றைக்கி எந்த ஒரு சுயநலமில்லாத ஒரு நடிகர் அவர் வந்து ஒரு படத்தில் நடித்து கதைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒரு படத்தில் ஒரு சாதாரண ஒரு நடிகரை போல் நடித்து இன்றைக்கி அந்த படம் மக்களால் கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்கள் இந்த படத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நான் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்படுறப்ப பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த முகவரி அதுக்கப்புறம் இந்த அமர்க்களம் இந்த மாதிரி டைமில் வந்து பெண்கள் ரசிகர்கள் வந்து அதிகம் அஜித் சார் இருக்குது. அப்புறம் இடையில கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய படங்கள்லாம் வந்து இப்படி இல்லாமல் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்ததுனால பெரிய லெவலில் இல்லாமல் இருந்தது. மறுபடியும் இந்த படத்துக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் ரசிகைகள் அதிகமாயிட்டாங்கன்னு சொல்லணும். மற்ற நடிகர்களுக்கு ரசிகர்களாக இருந்தவங்க இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம், விடாமுயற்சி படத்தை பார்த்ததுக்கப்புறம் அஜித் சாருக்கு வந்து பெரிய தீவிரமான ரசிகர்களாக மாறிட்டாங்க. இன்றைக்கி பெண்களுடைய ஒரு ரசிகனாக ரசிக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து அஜித் சார் இருக்காருங்கிறது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன்னா இது எல்லாரும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த படத்தோட கதை உங்களை ஒருத்தவங்க எவ்வளோ தூரம் வெறுத்தாலும் சரி
அவங்கள நீங்கள் வந்து கேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, ஒரு மெசேஜை அந்த டைரக்டரும் சரி நடிப்பின் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா மக்களிடத்தில் கொண்டு சேர்த்துருக்கிறாரு நம்மளுடைய அஜித் சார் அவர்கள். ஓகே, இப்படிப்பட்ட ஒரு கதையை இன்றைக்கி குடும்பமே கொண்டாடிக்கிட்டு இருக்குது. குடும்பமாக மக்களுடைய கூட்டம் திரையரங்களை நோக்கி போயிருக்கு. இந்த படம் இப்போ வரைக்கும் நமக்கு கிடைத்திருக்கிற தகவலின்படி 532 கோடி ரூபாயுடைய வசூலை அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு நியூஸ் கிடச்சிருக்கு. இந்த படம் இன்னும் ஒரு வாரம் ஓடிச்சு அப்படின்னா இந்த படத்தோட வசூல் இன்னமும் வேறு மாதிரி இருக்கும். இந்த படம் இன்னமும் ஓடிட்டு இன்னமும் எல்லா காட்சிகளும் எல்லா தேட்டர்களிலும் ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டு தான் இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, மதுரையில் ஒரு பெரிய மாஸ் ஹீரோவோட படம் வருது அப்படின்னா ஒவ்வொரு ஜோன் இருக்கும். நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டுன்னு இந்த மாதிரி ஒவ்வொரு ஜோன்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 2 தேட்டரில் எடுக்கலாம் படத்தை. அப்படி தான் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது படம் ஓடும். ஆனால் இந்த படம் முழுக்க பார்த்திங்கன்னா எல்லா ஜோன்லேயும், எல்லா தேட்டர்களிலும், எல்லா ஷோக்களிலும், எல்லா ஸ்க்ரீன்லேயும் இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்குது. அப்புறம் எப்படிங்க அந்த படம் தோல்வி படமாக ஆக முடியும் சொல்லுங்கள்? மனசாட்சியோடு சொல்லுங்கள். ஒரு படம் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக போகுது, அந்த படம் இன்னமும் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது இந்த படம். அப்புறம் எப்படி அந்த படம் தோல்வி படமாகும்? ஒரு ஜோனில் 2 தேட்டரில் இல்லை, எல்லா தேட்டர்களிலும் இந்த படம் பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த படங்களுடைய கலெக்ஷன் எவ்வளோ தூரம் இருக்கும் யோசித்து பாருங்கள். இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு விஷயத்தில் கம்பேர் பண்ணுறாங்க. இந்த மண்டேயில் வந்து எவ்வளோ தூரம் புக்கிங் ஆகுது, மித்த நாட்களில் புக்கிங் ஆகிறத விட இந்த திங்கட்கிழமை புக்கிங்கை வச்சு தான் வந்து அந்த படம் எப்படி ஒரு வெற்றியான படம் அப்படிங்கிறத தீர்மானிப்போம். குறிப்பாக பார்த்திங்கன்னா booking.com, அது போக பார்த்திங்க அப்படின்னா இந்த புக்கிங் ஆப்லாம் இருக்குல்ல, அந்த ஆப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் திங்கட்கிழமை மண்டே வந்து எப்படி புக்கிங் இருக்குது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுவாங்க. அதில் வந்து ஒரு சில பேர் கம்பேர் பண்ணி போட்டிருக்கிறாங்க. இந்த ஏற்கனவே இவங்க வந்து என்னடா குறை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு போட்டிருக்கானுங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமரன் வந்து முதல் இடத்துலையும், 2வது இடத்துல கோட்டையும், 3வது இடத்துல இன்னொரு ஏதோ ஒரு படத்தையும் சொல்லி, 4வது இடத்துல இந்த படம் வந்து ஏதோ ஒரு படம், அந்த படத்தை அளவுக்கு கூட இந்த படம் வந்து புக்கிங் ஆகலைன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நான் சொல்கிறேன், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த அமரன் படம் வந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும், ஃபெஸ்டிவல் டைமில் வந்தது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் டைம் ஓரியன்டாக வந்த ஃபிலிம். இதெல்லாம் கண்டினியூவாக லீவ்ஸ் இருக்கிற டைமில் வந்த ஃபிலிமில் இதெல்லாம். இந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லாத ஒர்க்கிங் டேஸில் வந்த படத்துக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பேசாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தை வந்து இன்னமும் ஹவுஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு. இதில் என்ன புக்கிங் பண்ணணும்? உனக்கு தேட்டரில் போய் பாரு. புக்கிங் பண்ணி போகிறத விட மக்கள், ஏன்னா குடும்பம் கொண்டாடுறானுங்க. சாதாரண பெண்கள்லேருந்து சாதாரண சராசரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து எல்லாமே போய் படத்தை தேட்டரில் போய் டிக்கெட் எடுத்து போய் பார்க்குறான். அப்புறம் என்னத்தை புக்கிங்கில் நீ சாதனை பண்ண வச்சானே? ஏன் நீங்கள் கூட தான் என்ன பண்ணுவீங்க புக்கிங்கில்? முன்னக்கூடியே இவங்க காசை போட்டு புக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிவிட்டு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி உட்டாலக்கடி வேலையெல்லாம் எங்களுக்கு பார்க்க தெரியாதுங்க. நாங்கள் படம் எப்படி இருக்கோ அது அப்படியே தான் போகும். அஜித் ரசிகனும் அப்படி தான். எந்த குறுக்கு வழியிலையும் எங்கள் தலை வந்து எங்களை போக சொல்லலை. நாங்கள் இப்போ வரைக்கும் என்ன வசூல், என்ன அந்த படத்தோட ரிவ்யூ எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அக்கு வேறு ஆணி வேறாக தான் பேசிகிட்டு இருக்குமே தவிர எதையும் வந்து மிகைப்படுத்தியோ இல்லை இதெல்லாம் இது பண்ணி பண்ணல. இந்த படம் உண்மையிலேயே வெற்றி படம். இந்த படத்தை மக்கள் கொண்டாடுறாங்க. இதுக்கு எதிர்ப்பாக பேசிக்கிட்டு இருக்க சில நெகட்டிவ் ரிவ்யூஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு சவுக்கடி பதிலாக தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் மேக் பண்ணி போட்டுட்ருக்கோம். யாரையும் இது பண்ணி பேசலை. எங்களுடைய படத்துக்கு, எங்களுடைய தலைவோட படத்துக்கு ஏன் இவ்வளோ தூரம் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? ஏன் இவ்வளோ தூரம் எரிஞ்சு போய் கிடக்குறீங்க? உங்களுக்கு அப்படி என்ன பயம்னா வேறு ஒன்றும் இல்லை. நம்ம பழைய வீடியோக்குள்ளே பேசியிருப்போம். இந்த மாதிரி படங்களை மக்கள் பார்த்து பழகிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாஸ் கதை, இந்த துப்பாக்கி போட்டு சுடுறது, கடன்னு சுடுறது, இந்த மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு ஏமாத்துகிற வேலை, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறாங்கல்ல, இவங்களுடைய படங்கள்லாம் ஓடாது. இப்போ இவங்க மக்களை ஏமாற்றி என்ன பண்ண முடியாது? வியாபாரம் பார்க்க முடியாது. அந்த இதுக்கு பயந்துக்கிட்டு தான் இந்த படத்தை எல்லாருடைய தரப்பிலிருந்து இந்த படத்தை என்ன பண்ணுறாங்க, நெகட்டிவாக ரிவ்யூ பண்ணுறானுங்க. இவங்களும் கிஃப்ட் பாக்ஸ் வாங்கிட்டு, கோல்டு காயின் வாங்கிட்டு, அவங்க போட்டதை அவங்க வாங்கின கக்கினதுக்காண்டி இவங்க வந்து இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கிறானுங்க.
அதனால தான் சொல்கிறேன், இந்த வீடியோவை பார்க்குற அஜித் ரசிகர்களாக இருக்கட்டும், எந்த ஒரு பொதுவான எந்த ஒரு ஆக்டரும் இல்லை, மித்த ரசிகர்களாக கூட இருங்களேன், படத்தை போய் நீங்கள் பாருங்கள். அந்த படத்தில் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஓகே. அவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா டேரக்டர் அந்த கிளைமேக்ஸ் சீனை அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எடுத்துருக்கிறாங்க. அவ்வளோ தூரம் அந்த பனி புயல்லையும் சரி, பாலைவன அந்த சூறாவளிலையும் சரி, அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தான் அந்த படத்தையும் எடுத்துருக்குறாங்க. இதில் என்னத்தை நீங்கள் வந்து மறுபடியும் வந்து குறை சொல்லி இந்த படத்தை நீங்கள் இது பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒரு விஷயம், என்ன தான் நீ வந்து தூத்துனாலும் இது பண்ணாலும் ஒருத்தன் கஷ்டப்பட்டுருக்கான், அவனுடைய அந்த வேர்வைக்கு கண்டிப்பாக ஒரு மதிப்பு இருக்குது. புரியுதா? நீ என்ன வேணால் பேசு, நீ ஏமாத்துறவன், இன்றைக்கி உலகத்தில் வந்து ஏமாத்துறவன் தான் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஆளாக இருக்கிறான். எப்படிடா வந்து மக்களை ஏமாற்றணும்னு நினச்சிட்டு இவ்வளோ வேலை பார்க்குறாங்களே, அவங்கள தான் வந்து நான் இன்றைக்கி வந்து இது பண்ணுறாங்க, காசு கொடுத்து ரிவ்யூ சொல்கிறது. இந்த வேலையெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம், அது எங்களுக்கு தேவை கிடையாது. என் படம் நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ஓடுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இந்த படம் கிட்டத்தட்ட வந்து 500 கோடி தாண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த படம் 1000 கோடியே பீட் பண்ணோம். இந்த படத்துக்கு ஆப்போசிட்டாக ரிவ்யூ கொடுத்த எல்லாருடைய மூக்கும் உடைப்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். அஜித் ரசிகர்கள் இந்த படத்தை மறுபடியும் ஹைலைட் பண்ணி பேசுங்க. இந்த படம் நல்ல படம், கண்டிப்பாக அந்த படம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு கொள்கையாக எடுத்துப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.